அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்குகிறது என சபாநாயகரான அப்பாவு தெரிவித்துள்ளார். எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் எனவும், டிசம்பர் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு பேரவை தொடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் விழிப்புணர்வு வாரம் இன்று முதல் 29ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளிலும் கொண்டாடப்பட வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: கனமழை எச்சரிக்கையின் காரணமாக நாகையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நவம்பர் 26ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எழுதும் தேர்வர்கள் விடை புத்தகத்தில் தேர்வுக்கு சம்பந்தமில்லாத கருத்துக்களை தனது அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் எழுதினால் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி எச்சரித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சவுதி அரேபியாவில் பணிபுரிய பெண் செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபிய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு குறைந்தபட்சம் 2 வருட பணி அனுபவத்துடன் பிஎஸ்சி நர்சிங்கில் தேர்ச்சி பெற்று 35 வயதிற்குட்பட்ட பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவும், இவர்களுக்கான நேர்காணலானது அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கொச்சியில் நடைபெறவும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: நவம்பர் 26ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விழுப்புரம், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய இந்த 5 மாவட்டங்களில் கனமழை அதாவது பலத்த மழைக்கு பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தில் மது மற்றும் போதை பழக்கத்தின் பாதிப்பு குறித்த ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. 18 முதல் 25 வயது வரை உள்ளவர்களிடம் மது மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யப்படும். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு: கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுஞ்சாலைத்துறை அவசர உதவி எண்ணை அறிவித்துள்ளது. 8189 988373 என்ற எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கலாம் என நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு: இன்று முதல் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. அதாவது நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நெல்லை மாவட்ட மீனவர்கள் 29ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.